வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நாங்கள் எம்மாத்திரம் உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கே விரோதமாய் இருக்கிறது என்றான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப இவங்க என்ன கேட்டாங்க ஆண்டவரை பார்த்து? 3வது வசனத்துல, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே அப்படின்னு இருக்கு. எகிப்துல உட்காந்து இவன் என்னென்ன சாப்பிட்டுருக்கிறான்? இறைச்சியும் சாப்பிட்டுருக்கிறான், அப்பத்தையும் சாப்பிட்டுருக்கான். இப்ப ஆண்டவர்ட்ட என்ன கேட்கிறான்? இறைச்சியும் வேணும், அப்பமும் வேணும்னு மறைமுகமா கேட்கிறான். கர்த்தர் சொல்றாரு, சாயங்காலத்தில் உனக்கு என்ன வரும்? இறைச்சி வரும். ஆனா விடியற் காலத்தில் என்ன வரும்? அப்பம் வரும். அதோடைய அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் உங்களுக்கு விடியற் காலத்தில் மன்னா அப்பம், வானத்திலிருந்து வர ஆசீர்வாதம், ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங், பரலோகத்திலிருந்து வர்றது மேலான ஆசீர்வாதம். இந்த வசனம் இருக்குது பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவனுடன் எழுதது உண்டானால் தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளே நாடுங்கள். கொலோசையர் 3:1. மேலானவைகளே நாடுங்கள். அதான் வானத்திலிருந்து வர்றது, மேலானவைகளே நாடுங்கள். சரி, அதனால கூட நான் இன்னொன்னு தரேன். நீ பூமியில் இருக்கல்ல, அப்போ பூமிக்குரியதும் உனக்கு தேவை தானே, மாம்சமும் உனக்கு தேவையில்ல, மாம்சத்துக்குரியதும் தேவை தானே. மாம்சத்துக்குரியதை நான் தரமாட்டேன்னு சொல்லலை, அதையும் தரேன். சாயங்காலத்தில் என்ன தரேன்? இறைச்சியை தரேன். விடியற் காலத்தில் என்ன தரேன்? அப்பத்தை தரேன். ஆனால் இறைச்சிக்கும் அப்பத்துக்கும் என்ன வித்தியாசம்? அந்த வசனம் சொல்லுது பாருங்க அழகா. 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைவதற்கு. இது புசிக்கிறதுக்குன்னு சொல்லலை, இது எதுக்கு? திருப்தி. அதோட அர்த்தம் என்ன? ஆப்போசிட்டா யோசிங்க. எவ்வளவு இறைச்சி கொடுத்தாலும் உனக்கு திருப்தி ஆகாது, கர்த்தரிலிருந்து அப்பம் வந்தா மட்டும்தான் உனக்கு திருப்தி ஆகும். இன்னைக்கு உலகத்தின் ஆசீர்வாதத்தை நீ எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோங்க, ஆண்டவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார் ஆண்டவர். ஆண்டவர் இன்னொன்று சொல்றேன், நம்ம ஆண்டவரை மாதிரி ஆசீர்வதிக்கிற தேவன் உலகத்தில் வேற யாருமே கிடையாது. உன் தேவை என்னவோ அதை நல்லா தந்து கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால தான், அவர் கொடுத்ததுனால தான் வாழ்ந்துகிட்டே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலத்தில் நமக்கு சைக்கிள் தேவைப்படுமோ சைக்கிள் கொடுக்குறாரு, இல்லை கடைசி வரைக்கும் உனக்கு சைக்கிள் போதும்பான்னு சொல்லலை. ஒரு பைக் தேவைப்படுற காலம் வரும்போது, இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போய் ஊழியம் பண்ணும்போது பைக் வாங்கி கொடுக்குறாரு. இன்னும் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போகணும்னு சொல்லும் போது கார் வாங்கி கொடுக்குறாரு. உன் தேவை என்ன? ஒரு சின்ன இடத்துல நீ உட்காந்துருக்கும் போது 10-20 பேர் இருக்கும்போது, நம்ம ஆரம்பத்தில் ஒரு 10 பேர் இருக்கும்போது ஒரு சின்ன இடம், அன்னைக்கு அந்த வாடகை கட்டுறதுக்கு தான் பலன் இருந்துச்சு. அன்னைக்கு அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. எக்ஸ்பேண்ட் பண்ணி வரும்போது தேவைகள், ஜனங்கள் அதிகமாயிட்டாங்கன்னும் போது அதுக்கான தேவைகளையும் கர்த்தர் சந்திச்சார். இன்னைக்கு இவ்வளோ பெரிய சர்ச், இதுக்கு இந்த ஏரியாவில் வாடகை எவ்வளவு, இவ்வளோத்தையும் கர்த்தர் கொடுக்க வைக்கிறார். கர்த்தர் இறைச்சியை கொடுக்க மாட்டேனே சொல்லலை, ஆனால் இறைச்சியில் உனக்கு திருப்தி வராது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினுடைய உச்சத்துக்கு நீங்கள் போங்க, உச்சத்துக்கு போங்க, திருப்தி ஆகாது. ஒரு இடத்துல வெறுமை தோன்றும். ஒரு இடத்துல எவ்வளோ பெரிய நடிகன் ஒருத்தன் ஒரு படத்துக்கு 100 கோடி 200 கோடி வாங்குறானா, வாங்கி முடிச்சுட்டு திருப்தியை தேடி ஊர் ஊராக அலையிறான், ஊர் ஊராக அலையிறான். அவன் நினச்சானா உலகத்தில் இருக்கிற எந்த சந்தோஷத்தையும் காசு கொடுத்து அவனால் வாங்க முடியும். ஆனால் அவனுக்கு அது கிடைக்கல. இந்த ஆத்மா இருக்குதே, இது கர்த்தர் உண்டாக்கினது. இந்த ஆத்மா கர்த்தர் ஏன்னா அவர் தானே ஊதி ஜீவ ஆத்மா ஆக்கினாரு. இந்த ஜீவ ஆத்மாவை அவரை ஊதி ஆக்குனதுனால இந்த ஆத்மா அவர் கொடுக்கறதுல மட்டும்தான் திருப்தி ஆகும். அவர் கொடுக்கறதுல வேற யார் கொடுத்தாலும் இந்த ஆத்மா திருப்தி ஆகாது. ஏன்னா அவர் தான் கிரியேட்டர். இதுக்கு ஆத்மா மணவாளன். நீங்க மாம்சத்துக்கு எதை வேணாலும் கொடுங்க இல்லையா, எதை வேணாலும் கொடுங்க, ஆனா ஆத்மாவுக்கு அவர் கொடுக்கறதுல மட்டும்தான் திருப்தி ஆகும். அதனாலதான் இயேசுவை அறியறதுக்கு முன்னாடி ஊர் ஊரா கடவுளை தேடி அலைஞ்சோம், எத்தனையோ கடவுளை அடைஞ்சோம். போகும்போது சந்தோஷமா இருக்கும், அங்க இருக்கும் போது ஒரு திருப்தி ஒன்று இருக்கும், அப்பா அப்படி இருக்கு. ஆனா திரும்பி வரும்போது வெறுமை வந்துடும், அதுக்கப்புறம் அந்த திருப்தி இருக்காது. ஆனா பாருங்க, என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த ரட்சகராக அறிந்து கொண்டேனோ அதுக்கப்புறம் என் ஆத்மாவுக்கு தேவையே வரல, அது திருப்தி அடைந்து விட்டது. என் தேவனை நான் சந்தித்து விட்டேன், இன்னொருத்தரை சந்திக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுன்னு ஆயிப்போச்சு.
இதுதான் திருப்தி. இந்த ஆத்மாவுக்கு அதான் திருப்தி கொடுக்கும். நிறைய பேர் ஆண்டவர் கொடுக்குற மாம்சத்தில் திருப்தியாக ட்ரை பண்ணுறான். மாம்சத்தில் திருப்தியாக ட்ரை பண்ணுறாங்க. அப்படியே ஆண்டவர் சொல்ல, நான் தரேன், சாயங்காலம் கொடுக்குறேன், காலைல வரைக்கும் சாப்பிடு, இரவு முழுக்க சாப்பிடு, எவ்வளோ வேணாலும் சாப்பிடு. ஆனால் காலையில் உனக்கு என்ன வராது? திருப்தி வராது. ஆனால் காலையில் ஒன்று தருவேன் பாரு, வானத்துலேருந்து தருவேன் பாரு, அது பனி விலகும் போது அந்த ஏர்லி மார்னிங்கில் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், காலை வேளையில் தேவ சமூகத்தில் உட்காந்து ஒரு ப்ரெசன்ஸில் நீங்கள் தியானம் பண்ணி பாருங்க, பைபிள் வாசித்து பாருங்க, அதுக்கு ஈக்குவலான நேரத்தை நீங்கள் வேற எதுலையுமே பார்க்க முடியாது. அவ்வளவு ஒரு மகிமை இருக்கும், அந்த சந்தோஷம் ஒன்று இருக்கும். தேவனை பார்க்கணும். காலையில் நீங்கள் ரெகுலராக ஆண்டவரோட இந்த விடியற் காலத்தில் அவரோடு கூட ப்ரெசன்ஸில் உட்காந்துட்டீங்கன்னா, ஒரு நாள் உட்காரலன்னா உங்களுக்கு தெரியும், அந்த நாளே உங்களுக்கு இழந்த மாதிரி இருக்கும். ஏதோ ஒன்று பயங்கரமாக மிஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு பையனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம், ஒரு வாலிப பையன் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அவன் தினந்தோறும் தேவ சமூகத்தில் காலையில் காத்திருக்கிற ஒருத்தன், டெய்லி காத்திருப்பான். அப்போது அவனுடைய ஜெப நேரம் வந்து மத்தியானம். ஆஃபீஸ் ஹவர்ஸில் 1 மணி நேரம் அவன் கேப் கொடுப்பாங்க, அந்த 1 மணி நேரம் அவன் ஜெபம் பண்ணுவான். ஒரு நாள் ஆஃபீஸ் ஹவர்ஸில் முடிச்சுட்டு ஜெபம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அவன் ஏதோ ஒன்று வேலை நடக்கும்போது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. பயங்கரமாக ஆக்சிடெண்ட். ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போயிட்டு அந்த ஜெப நேரம் வருது, 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும். இவன் அன்கான்ஷியஸில் இருக்கான். இது வந்து நடந்த சம்பவம், அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னது. அந்த 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் அந்த பையன் பக்கத்தில் எந்த டாக்டர்ஸும் போகவே முடியல. ஒரு விதமான ப்ரெசன்ஸ், ரூமுக்குள்ளேயே போக முடியல. இவங்களுக்கும் புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவங்க பேசிட்டு இருக்காங்க, என்ன நடக்குது, எல்லாம் அந்த பையன்கிட்ட போகணும், ஒரு மாதிரி இருக்குங்க, போக முடியல. கரெக்டாக 1 மணி தாண்டி போய் பார்க்குறாங்க, அவன் ஹீல் ஆகியிருக்கான். அப்போது அந்த பையனை கேட்குறாங்க, என்னப்பா நடந்துச்சுன்னு. அந்த பையன் சொன்ன சாட்சி, நீ டெய்லி என்னை பார்க்க 12 மணிக்கு வருவ, இன்னைக்கு உன்னை பார்க்க நான் வந்தேன், நீ வர முடியாதுன்றதுனால. நம்ம தேவன் அப்படிப்பட்டதான ஒரு தேவன், அவ்வளவு சென்சிட்டிவாக கூட இருப்பார். நீ இறைச்சியில் திருப்தியை பார்க்க நினைக்காதீங்க. பணத்தில் உங்களுக்கு திருப்தி வராது, நம்பர் தான் இருக்கும். அதில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும், அப்பா சாவர வரைக்கும் நம்மக்கிட்ட பணம் இருக்குடான்னு. ஆனால் அதில் திருப்தி வராது, ஒரு வெறுமை இருக்கும். எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் எவ்வளோ வேணாலும் இடம் வாங்கி போட்டு பாருங்கள், எவ்வளோ வேணாலும் போடுங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கும்? ஒரு வெறுமை இருந்துகிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்க தொடங்குங்க, ஆண்டவரோடு கூட பேச தொடங்குங்க, வசனத்தை தியானிக்க தொடங்குங்க. ஒரு நாள் உங்களால் இது எல்லாத்தை விட, நான் வசனத்திலேருந்து உங்களுக்கு சொல்லணுன்னா, ஆபிரகாம் தேசத்தை சுதந்திரிக்கிறாரு, பேரப்பிள்ளை வரைக்கும் பார்த்துறாரு, யாக்கோபு வரைக்கும் பார்த்துறாரு. வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா அவன் யாக்கோபு ஈசாக்கு என்பவரோடு கூட கூடாரங்களில் குடியிருந்தான் இருக்கு. இவ்வளத்தையும் பார்த்துட்டாரு. அவருடைய சொத்து எப்படி இருந்துச்சாமா? பூமி தாங்கக்கூடாததாக இருந்தது. அந்த ஊழியக்காரன் சொல்கிறான் போய் லாபான்கிட்ட, அவர் செல்வச்சீமானாக இருக்கிறார் அப்படிங்கிறான். அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், அவ்வளோ ஒரு நாடு, இஸ்ரவேலுங்கிற நாடே கர்த்தர் என்ன பண்ணிட்டார், அவனுக்கு வாக்கு பண்ணிட்டாரு. பேரப்பிள்ளை வரைக்கும் பார்த்துட்டான். இவ்வளத்தையும் பார்த்த பிறகு அவன் சொல்கிறான், இதை அல்ல, இதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவன் நாடினான். இந்த அறிவு எப்போ வரும் தெரியுமா? நமக்கு 60 வயசில் வரும், 70 வயசில் வரும். எல்லாம் பண்ணிட்டு பிள்ளைங்கள்லாம் செட்டில் பண்ணிட்டோம், இப்போ என்ன பண்ணலாம், ஒரு வெறுமை வரும். அப்போ தான் பைபிளை பிரிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தோணும், இத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் 60 வரக்கூடாது, இப்போவே வரணும், இப்போவே ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்க தொடங்கணும், ஆண்டவரோடு கூட பேச தொடங்கணும். இன்றைக்கி நீங்கள் எல்லாம் 8 மணி நேரம் வேலைக்கு, ஒரு 6 மணி நேரம் தூக்கத்துக்கு, 14 மணி நேரம் போயிடுச்சு, மிச்சம் ஃபோன் பேசுறது எல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, நோ டைம். 70க்கு அப்புறம் ஒன்லி டைம் போகவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. பைபிளை தான் வாசிக்கிறேன். அப்போ வாசிச்சு தப்பாக சொல்லலை, அப்போ வாசிச்சு இப்போ நீ வாசினா உன்னை எடுத்து கர்த்தர் பயன்படுத்த முடியும், உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இப்போ நீ இறைச்சியில் திருப்தி ஆயிட்டினா உனக்கு விடியற் காலத்தின் மன்னா மேலே இருக்கிற திருப்தி வராது. ஆண்டவர் சொல்கிறாரு, இறைச்சியை நான் தரேன், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நான் தரேன், இல்லைன்னே சொல்லலை. உனக்கு சாப்பாட்டுக்கு தரேன், ட்ரெஸ்ஸுக்கு தரேன், இருக்கை பாருங்க. திடீர்னு லாக்டவுன், கிட்டத்தட்ட 20 மீட்டிங் 30 மீட்டிங் கேன்சல். 6 மாதத்துக்கு, ஒரு மாதத்துக்கு 4 மீட்டிங்னா கணக்கு பண்ணுங்க, 24 மீட்டிங்க்கு மேலே கேன்சல். என்ன பண்ணுறதுனே தெரியாது. வேறு ஒன்றும் செய்யலை, பதறவும் இல்லை,
அதை பற்றி யோசிக்கவும் இல்லை. நமக்கு ஒன்று தெரியும், அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஒரு நாளும் கை விடவே மாட்டார். நான் சொல்லுவேன், நான் இதுவரைக்கும் பண்ண ஊழியங்களில் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை விட என்னை 6 மாதம் எங்கள் அப்பா என்னை உட்கார வச்சு சாப்பாடு போட்டார். நான் சொல்லுவேன், எங்கள் அப்பா உட்கார வச்சு எனக்கு சாப்பாடு போட்டார். எப்படி போட்டார்னு கேட்டிங்கன்னா, நான் ஊழியத்துக்கு போகும்போது நான் சாப்பிட்டதை விட நல்லா சாப்பிட வச்சார். என்ன காரணம்? நான் வேலைக்கு போகும்போது நல்லா சாப்பிட்டேன், இந்த நேரத்தில் ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்படுறமே நான் நினைக்கக்கூடாதுன்னு எங்கள் அப்பா என்ன நினச்சார். எங்கள் அப்பா நான் சொல்கிறது ஏசப்பாவை சொல்கிறேன். நான் இறைச்சியால் திருப்தியே ஆகலை. ஆண்டவர் இறைச்சிக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டாரு. ஒரு குறையும் இல்லை எனக்கு. ஆண்டவரின் ஆசீர்வாதமாக தான் வச்சிருக்கிறார். இறைச்சி எனக்கு போதுமானதாக இருக்கிறது, ஆனால் திருப்தி இல்லை. திருப்தி எதில் இருக்குது தெரியுமா? ஒரு வசனத்தை தியானிக்கும் போது கிடைக்கிற வெளிப்பாடு இருக்குது பாருங்க, அதை நம்ம யார்ட்டையாவது ஷேர் பண்ணுற பாருங்க உட்காந்து. அவங்க அதை கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க, நல்லா இருக்குது பிரதர் அப்படின்னு. அந்த கேட்கறதுல தான் இருக்கு. அதுதான் மகிமை, விடியற் காலத்து மகிமை. அது அப்பத்தில் தான் கிடைக்கும், இறைச்சியில் கிடைக்காது. உலக ஆசீர்வாதத்தினால அது கிடைக்கவே கிடைக்காது. எத்தனை பேர் உங்களை பயங்கரமாக புகழ்ந்தாலும் அது கிடைக்காது. எவ்வளோ சொத்து வச்சாலும் கிடைக்காது. அது கர்த்தரோடு இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அதை அனுபவிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அதுதான் அடையாளம். வெறும் மண்ண அடையாளம் இல்லைப்பா, உனக்கு ஒரு திருப்தி இருக்கு பாரு. நீ சொல்கிற பாரு, என் தேவனாகிய கர்த்தர் என்னை போஷிக்கிறார்னு, அதுதான் அடையாளம்.